இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸில் ஜாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. அதாவது ஒரு ஏணி, இந்த ஏணி வந்து 4 மீட்டர் ஹைட் உள்ள ஏணியில் வந்து இந்த ஏணி வந்து இந்த பித்தியில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. 4 meter height. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, அதாவது இங்கே இருக்கிற இந்த ஏணியை வந்து ஒரு 1.6 மீட்டர் முன்னால் நகர்த்தினோம்னா இது மேலே எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தான் கேள்வி. 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. அதாவது இங்கே இப்படி இருக்கிற ஏணியை நம்ம கொஞ்சம் நகட்டுறோம், முன்னால் கொண்டு போய்ட்டோம். இவ்வளோ தூரம் 1.6 மீட்டர் முன்னால் கொண்டு போயிடுச்சுன்னா இந்த ஏணி இந்த பித்தியில் எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அதுதான் ப்ராப்ளம். ஓகே, அதாவது ஏணி ஃபஸ்ட்டு ஏணி இந்த பொசிஷனில் இருக்குது, செகண்ட் ஏணி வந்து 1.6 மீட்டரை முன்னால் நகட்டிட்டோம்னா இங்கே வந்துடும் ஈன்ற பாயிண்டில். ஓகே, இப்போ கண்டுபிடிக்க சொல்லுது இந்த டிஸ்டன்ஸ், இந்த சிஇ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசின்னு பேர் கொடுக்குறோம், ஏபிசி. அப்புறம் ஏணி நகண்டு வந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கிறோம். மேலே அப்போ ஏணி முன்னால் போயிருக்கும், அதை ஈன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த இதில் வந்து இங்கே 4 பாயிண்ட்டு, இங்கே 5 பாயிண்ட்டு, 5 மீட்ரு, இது 4 மீட்ரு, இது 5 மீட்ரு. இது ஏணியுடைய நீளம் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், 5 மீட்ரு. இதை கொடுக்கும்போது இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் எவ்வளவு 5 ஸ்கொயர் equal to x squared plus 4 squared, that is x squared plus 16, இந்த பக்கம் 25, 25 minus 6 16 equal to x squared. அப்போ 9 வந்து equal to 3 squared எடுக்கலாம். x equal to x squared equal to x equal to 3. அப்போ இந்த வேல்யூ எவ்வளவு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபுல் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3, ஏபி வந்து 3. அப்போ ஏபி 3னா டிபி எவ்வளோ இருக்கும், டிபி ஈக்குவல் டு 3 மைனஸ் இந்த ஏணியை நகட்டின அளவு 1.6 மீட்டர் மைனஸ் 1.6 மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 1.4 மீட்டர். டிபின்ற அளவு வந்து 1.4 மீட்டர் வரும். ஓகே, அடுத்து நமக்கு வந்து இந்த எக்ஸு இந்த சிஇன்ற வேல்யூ தெரியாது, அதான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், டிபிஇன்ற ட்ரையாங்கிள் டிபிஇ. இதில் வந்து டிஇ ஸ்கொயர் equal to db square plus be square, Pythagoras theorem படி. ஓகே, அப்போ db ஸ்கொயர் வந்து 1.4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் டிபி. அடுத்து பிஇ தெரியாது, பின்றது வந்து இது 4 + x. அப்போ பின்றது எவ்வளவு, பிஇ ஈக்குவல் டு 4 + எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம் வேல்யூ. டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர், டிபி ஸ்கொயர் வந்து 1.4 ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ, பின்றது வந்து 4 + x, 4 + x the whole square. Okay, d squared is equal to
இந்த வேல்யூ நமக்கு வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டின்றது வந்து ஏணியுடைய நீளம், த லென்த் ஆஃப் த லேடர், அது வந்து கான்ஸ்டன்ட் தான் 5. அப்போ இந்த பக்கம் எவ்வளோ வரும், 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து 1.4 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1.96 வரும். ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு எக்ஸு த ஹோல் ஸ்கொயர், இந்த பக்கத்தில் 25. இந்த 1.96 எங்கிட்டு கொண்டு வந்தால் 25 மைனஸ் 1.96 equal to 4 plus x the whole square. Okay, 25 இருந்து 1.96 லெஸ் பண்ணணும். 1.96 10 6 பை 4 0, 4 1 பை 3, இதில் 1 போயிடுச்சுன்னா இங்கே 4 இருக்குது, அதில் 1 போனால் 3, அப்போ 23.04. 23.04 that is equal to 4 plus x the whole square. இதை வந்து ரூட் போட்டோம்னா அந்த ஸ்கொயர் அடியாகி போயிடும். ரூட் போட்டோம்னா 4.8 வரும். 4.8 equal to இந்த பக்கம் எவ்வளோ வரும், 4 plus x. ரூட்டு ரெண்டு சைடும் போடும்போது இந்த இது அடியாயிடும், 4 plus x. அப்போ எக்ஸ் அங்கே வச்சுட்டு 4 அங்கிட்டு கொண்டு வாங்க. x is equal to 4.8, இது minus 4 ஆயிரும், இந்த பக்கம் வரும்போது -4, that is equal to 0.8. that is the value of x. அதாவது இந்த வேல்யூ CE இந்த வேல்யூ வந்து 0.8